வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்புவா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் முக்கியமான ஒரு கிரகத்தோட பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் 2025 மார்ச் 29 கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்படி ரிஷபராசிக்காரங்களுக்கு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் என்னென்ன நன்மை தீமையான பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குங்க. அப்படி பயம் வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மனிதன் எப்படி வாழணும், எந்த மாதிரியான செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நாம் நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றுறாரு அப்படின்னே சொல்லலாங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களை கொடுத்து மனிதனை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதாவது அவர் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவ பாடங்களை வச்சு வாழ்க்கையில் நம்ம எதை வேணாலும் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை தருவாருங்க. ஒரு மனுஷனுக்கு உழைப்பு, ஒழுக்கம், பணிவு, நேர்மை, துன்பம், நோயோட தாக்கம், சந்தோஷம், தெய்வ அனுகிரகம், இது எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத கற்றுத்தரவர் தான் சனி பகவான். ஒரு குருவோட ஸ்தானம் அப்படின்னே சொல்லாங்க. கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் அடங்கிய ரிஷபராசி அன்பர்கள். சனி பகவான் ரிஷபராசிக்கு 9 மற்றும் 10ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வராருங்க. இப்போது சனி பகவான் 10ஆம் பாவமாகிய கும்பராசியில் பயணிக்கிறாரு. மார்ச் 29, 2025 நைட்டு சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போகிறாருங்க. மீனம் அப்படிங்கிறது குருவோட ராசி. அப்போது சனி பகவானும் குரு பகவானும் ஒரு நட்பு கிரகம், எதிரி இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய அட்வான்டேஜ். 2027 ஜூன் 3ஆம் தேதி வரைக்குமே 11ஆம் பாவத்தில் தான் சனி பகவான் இருப்பார். பொதுவாக மீன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. 2027 வரைக்குமே இந்த 3 நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் சஞ்சரிப்பாருங்க. அதில் முதல்ல சொன்ன பூரட்டாதி அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம், உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம், ரேவதிங்கிறது புதனோட நட்சத்திரம். ஸோ குருவும் புதனும் எதிரி இல்லை அப்படிங்கிறதுனாலேயே பெரிய அளவில் ரிஷபராசி என்பவர்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி, கண்டக சனி, இந்த மாதிரி சோதனை காலம் இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. இந்த விஷயமே இந்த சனி பெயர்ச்சியோட ஒரு அனுகூலமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி ரிஷபராசியில் 3 நட்சத்திரம் இருக்குங்க. கார்த்திகை 3 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். கார்த்திகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நட்சத்திராதிபதியாக வர்றாரு. அதே மாதிரி ரோகிணிக்கு சந்திரனும், மிருகசீரிஷத்துக்கு செவ்வாயும் வராங்க. ஆக செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த 3 கிரகங்களுமே சனி பகவானோட எதிரி கிரகம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனாலுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 7.5 சனி காலமும் இல்லை, கண்டக சனி காலமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு செயல். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான பாதிப்பையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாங்க. நல்லது செய்ய தான் கடமைப்பட்டிருக்கு. அடுத்து ரிஷபராசி என்பவர்களுக்கு சனியோட திசை எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சனியோட திசை அப்படிங்கிறது 55 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் வருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு 45லேருந்து 47 வயசு வரைக்கும் நடக்கும். மிருகசீரிஷக்காரங்களுக்கு 38 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் நடக்குங்க. இந்த கணிப்பு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா இருப்பை வைத்து மாறுபடலாங்க. ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு மாறுபடலாம். நீங்கள் எந்த தசாவாக இருந்தாலும் சனி பகவானின் சோதனை காலத்திலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சு செயல்படுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு நல்ல நிலையில் இருந்து இந்த சனி பயிற்சியை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னே ஊர்ஜிதமாக சொல்லலாங்க. அடுத்ததாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசியில் பிறந்த எந்த லக்னக்காரங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் பிறந்து ரிஷப லக்னமாக இருந்தீங்க, மிதுன லக்னம், துலாம், மகரம், கும்ப லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை தரும் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததாக நீங்கள் கடக லக்னமாக இருக்கீங்க, கன்னி லக்னம், விருச்சிகம், தனுசு லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது நடக்குங்க.
ஆனால் வந்து முயற்சியும் கொஞ்சம் வந்து உழைப்பும் அதிகமாகவே வந்து தேவைப்படுங்க. ஆனால் வெற்றி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்க, மீன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சோதனை காலமாக தான் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. உங்களோட நடப்பு தசா சுப கிரகங்களோடதாக இருந்து இல்லை சுபகிரக தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய சோதனைகள் துன்பங்கள் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே வந்து அசுப கிரகத்தோட தசா புத்தி எதுவும் நடந்துச்சு அப்படின்னா இல்லை வந்து தொடர்புடைய கிரகத்தோட தசா புத்தி நடந்துச்சு அப்படி நடக்குமே. ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அடுத்ததாக வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலியமாக நடக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீய பலன்களை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் தர்ம கர்ம பாவாதிபதி, 9 மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றார். அப்படிப்பட்ட சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் பாவத்தோட அதிபதியாக இருந்து உங்கள் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் வழியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்துங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதில் அபரிவிதமான தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிறைய வழியில் உங்களுக்கு தன சேர்க்கை வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அதாவது நீங்கள் ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு தொழிலில் வேறு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக தனவரவு வர்றது, ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் தனவரவு ஏற்படுறது. குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து சனி பகவான் தரக்கூடிய பணம் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் வந்து நேர் வழியில் போனீங்க அப்படின்னா தான் உயர்வு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. குறிப்பாக அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு சனி பகவான் வர்றது அப்படிங்கிறது நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி நினச்சிருந்த கனவுகள் எல்லாம் நினைவேறுங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு நீண்ட கால ஆசை இருந்திருக்கும். அது வந்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், மூத்த சகோதரின் ஆதரவு மூலியமாக நடக்குங்க. தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நம்பிக்கையை வந்து சம்பாதிப்பீங்க. அதன் மூலியமாக ஒரு மதிப்புமிக்க பொறுப்புகள் வந்து உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப வேல்யூபிளான அட்வைஸை வந்து தருவாங்க. அதன் மூலியமாக உங்கள் வருங்காலத்தை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கட்டமைச்சிக்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க. இது எல்லாமே வந்து 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நடக்கும். அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம். உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அது ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்யூச்சரை பற்றின ஒரு பெரிய கனவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு டைம். அதே மாதிரி செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே உங்கள் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடந்த காலங்களில் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதுக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கிடைச்சானா இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் ஒரு 50% எஃபர்ட் போட்டிங்கனாலே போதும், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத அறவே தவிர்த்துருங்க. அதே மாதிரி என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து சனி பகவான் உங்களுக்கு தான் தருவார். அதன் மூலியமாக இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு நல்ல அங்கீகாரம், குறிப்பாக நீதித்துறையில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வந்து நீதித்துறை சார்ந்த விஷயங்களில் முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே அது வந்து ஒரு நல்ல செய்தியாக வந்து சேருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து ஆதரவுகள் அதிகமாக வரும். அதே மாதிரி பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருங்க. உங்களோட இந்த நேர்மையும் தைரியத்தையும் பார்த்து பெரிய பதவிகள் தன்னாலேயே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சேவை மனப்பான்மை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆன்மீக நாட்டமும் வந்து ஒரு அதிகமாக இருக்கும். அதை விட இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. அது வீட்டிலையாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் உறவினர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்குவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதன் மூலியமாக நல்ல தன வரவு, செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து உயர்வை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாங்க. ஏன் இவ்வளோ அடித்து சொல்கிறோம் அப்படின்னா, சனி பகவான் இருக்க இடம் வந்து 11ஆம் இடம். ஸோ வந்து மனசுக்கு நிம்மதியும் கூடவே பணமும் புகழ் எல்லாமே வந்து தருவாருங்க. அது எப்படின்னா, உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு ஆசை இருக்கும், அதை வெளியே சொன்னால் சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆசை இருக்கும்.
முடியாது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து நடக்குங்க. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, முயற்சி மற்றும் கடுமையான உழைப்பு தாங்க. கடுமையான உழைப்பு தேவை அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த சனி பகவான் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காருங்க. நீங்கள் வந்து உழைக்கிறதுக்கு தயார் அப்படின்னு வந்து தெரிஞ்சாலே அந்த வெற்றியை வந்து உங்கள் வசப்படுத்திடுவார். ஏன்னா சனி பகவானுக்கு வந்து நேர்மையாக இருக்கவங்களையும் உழைக்கும் வர்க்கத்தினரையும் ரொம்ப பிடிக்குங்க. கூடவே வந்து உங்களை சமூகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள், சேவைகள் அதில் வந்து ஈடுபடுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் உன்னதமான இடத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக அது வழிவகுக்குங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு மறுபடியும் இன்னொன்று சொல்கிறேங்க. சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மெயினாக வந்து ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மனசில் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. சனி பகவான் அப்படிங்கிறவர் மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அவருக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேரும் கூட இருக்குது. ஸோ வந்து அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளுமே வந்து கொஞ்சம் தாமதமாக தாங்க கிடைக்கும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து நடந்துடாதுங்க. உயர்வு அப்படிங்கிறது வந்து கிராஜுவலாக இருந்துச்சு அப்படின்னா அது நிரந்தரமாக இருக்கும். அப்படி படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு முன்னேறினீங்கன்னா அது நிலைக்குங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் என்ன அப்படின்னா, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி அவங்க வந்து அந்த எளிமை, பணிவு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது நேச்சராகவே உள்ளே இருக்குங்க. அந்த விஷயங்களை வந்து இனிமேலும் அப்படியே கடைபிடிச்சுங்க. அடுத்ததாக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னோட பார்வையால் என்னென்ன பலன்களை வந்து தராரு அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல பார்க்கக்கூடியது 3ஆம் பாவ ராசி. அது வந்து சுக்கிரனோட ராசியாக வருதுங்க. ஸோ இத்தனை நாள் வந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க. ரொம்ப நாளாக வந்து லேண்ட் வந்து விற்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து அது வெற்றி நோக்கி போகுங்க. அதே மாதிரி சுக்கிரனோட ராசி அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்தில் வந்து ஒரு பொலிவு, ஒரு கவர்ச்சி வந்து தெரியும் அப்படின்னே சொல்லலாங்க. இத்தனை நாள் ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ஈடுபாடு இல்லாமலே இருந்திருப்பீங்க, அடுத்தவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முன்னிலையிலேருந்து நடத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்களே நம்புவீங்க. சரிங்களா? அதே மாதிரி இளைய சகோதரர்கள் வழியில் நல்ல ஆதரவு வந்து கிடைக்குங்க. இத்தனை நாள் எலியும் பூனையுமா இருந்திருந்தாலே இந்த காலகட்டங்களில் அண்ணன் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தையை கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துங்க. அதை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததாக சனி பகவானோட 7ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் பாவத்தை வந்து பார்க்குறாருங்க. அது வந்து புதனோட வீடு அப்படிங்கிறதுனால புதனும் சனியும் ஒரு நட்பு கிரகம். இந்த காலகட்டங்களில் உங்கள் புத்தி கூர்மை அப்படிங்கிறது ரொம்பவே செயல்படுங்க. நிறைய புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக வந்து உரையாடுவீங்க. கணவன் மனைவி கூடயாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து உறவினர்கள் கூடயாக இருந்தாலும் சரி, அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அது வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையிலே இருக்கும். அதே மாதிரி கவிஞர்கள், கவிதை, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க திறமையெல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக காதலிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த காதல் கைகூடக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஒரு மெச்சூரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இளம் வயதுக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் வயதான காலங்களில் கூட அவங்க வயதுக்கு தகுந்தாப்பில் காதல் உறவு அப்படிங்கிறது வந்து மேம்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்ததாக வந்து 10ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க. கெட்டவன் எட்டினில் கெட்டிட கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு வந்து ஒரு வாக்கு இருக்குங்க. அதாவது வந்து ஒரு அசுப கிரகம் 8ஆம் இடத்துல நிற்கிறது இல்லை பார்வை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் வந்து நமக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கன்னு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மனுஷங்கள்லேயே எடுத்துங்க, நம்ம வந்து ஒருத்தங்களோட உறவுக்காக ரொம்ப வந்து மெனக்கிடுவோம். ஆனால் வந்து நம்மளோட அன்பு பாசம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 பேர் நம்மக்கிட்ட நின்றுருப்பாங்க. அந்த விஷயங்கள் வந்து நம்ம பிடிபடாமலே இருக்கும். நம்மளோட துக்கங்கள் எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை நினச்சி தான் இருக்கும்.
ஆனால் இந்த 10 பேரை வந்து நம்ம ஹர்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி உறவு சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தெளிவு ஏற்படுங்க. அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து முன்னேற்றகரமான ஒரு காலமாக இருக்குங்க. பிஹெச்டி பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. பேங்க் ரிலேட்டடாக வந்து வேலை செய்யக்கூடியவங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி, ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க. அடுத்ததாக சனி பகவான் தரக்கூடிய நற்பலன்கள் எல்லாத்தையுமே வந்து குறைவில்லாமல் அனுபவிக்கிறதுக்கும் கெடுபலன்களை தவிர்க்கிறதுக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் அப்படின்னா ஊரை கூப்பிட்டு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டால் தான் அன்னதானம் இல்லைங்க. மாதம் ஒரு டைம், ஒரே நாள், ஒரே ஒரு வெரைட்டி ரைஸு ஒரு 30 ரூபா 40 ரூபா வருங்களா, அதை வந்து ஒரு ஆதரவற்ற முதியோர் எல்லாம் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு வாங்கி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சனி பகவானை பிரீத்தி பண்ணும். அதே மாதிரி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தினத்தன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு சென்று செவ்வரளி மாலை வாங்கி சாத்தி வழிபடுறதின் மூலியமாக பைரவரோட அருள் மற்றும் இல்லாமல் நவகிரகங்களோட அருளும் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லாங்க. கண்டிப்பாக வந்து காலபைரவர் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லாங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை நேரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.